சொல்லும் கொள்ளாமல் என்னப்பா திடுதிடுப்புன்னு வேலைய ஆரம்பிச்சிட்ட மாதிரி தாவேக்கா பொதுக்குழு கூட்டம் ஒன்று நடத்தியிருந்தாங்க. அதில் சொந்த காசுலேயே சூனியம் வைக்கிறது யாருண்டா? அந்த தற்கொலை கூட்டமாக தான் இருக்கும். ஆதவர்ஸ்னா திமுக எதிராக பேசுகிற மாதிரி அவங்களுக்கே சொந்த காசுலேயே சூனியம் வச்சுருக்காங்க. எந்த மாதிரின்னா, இந்த ஓட்டு போகிறப்ப விஜய் அவர்கள் சைக்கிளில் போயிருப்பாங்க. அதில் நாங்கள் கருப்பு சிவப்பு அந்த சைக்கிளில் ஸ்டிக்கரை ஒட்டி தான் நாங்கள் போனோம். அந்த நன்றி கடன் கூட உங்களுக்கு வேணாமான்னு கேட்டிருப்பாங்க. எந்த மாதிரி நன்றி கடன் அவங்க எதிர்பார்த்துருக்காங்க பாரு. நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறோம், எங்கள் ரசிகர்லாம் உங்களுக்குலாம் ஓட்டு போட வச்சுருக்கோம், அதனால் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போ நீங்கள் ஆதரவாக இருப்பீங்கன்னு அப்படின்னு நினச்சோம். நீங்கள் எதிர்ப்பாக இருந்திருக்கீங்க, எங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்துருக்கீங்க, அடக்குமுறை பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் ஆதவர்ஷன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அதில் விஜய் அவர்கள் ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி இப்படியே ரொம்ப நேரமாக உட்காந்துருந்தாங்க. அவங்களுக்கே சிரிப்பு அடக்க முடியல, சிரிச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில். ரொம்ப மௌனமாக இருக்காங்களாம், கவலையாக இருக்காங்களாம், வருத்தமாக இருக்காங்க விஜய் அவர்கள். இப்படிலாம் பல பேர் பல பிரச்சனை கொடுத்தாங்களாம். திமுகவுக்கு எதிராக பேசுகிற மாதிரி அவங்களுக்கே ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க.